ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 19th October 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஆட்டோ, எல்டிஐ, மைண்ட்ரி, நெஸ்லே இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. யூபிஎல், டெக் மஹேந்திரா, விப்ரோ இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 46 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 247 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. ஸோ ரீசன் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு சரியான டேர்ம்ஸில் இல்லை. அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனைகள்னால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து மார்க்கெட்டை கொஞ்சமாக விழ வச்சுருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா பஜாஜ் ஆட்டோ வந்து 345 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோவோட Q2 ரிசல்ட் வந்து இருக்குது. அது வந்து 20% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்குது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் இயரில் சேம் குவார்ட்டர் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது 20% ரேலி ஆகிருக்குது. அப்புறம் அவங்களோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து க்ரோத் ஆகிருக்குது. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 1836 crore இருக்குது. அப்புறம் எல்டிஎம் என்ட்ரி பார்த்திங்கன்னா 302 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து அவங்களோட ரிசல்ட் வந்து இருக்குது. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது 2.25% வந்து விழுந்திருக்குது. 1161 crore இருக்குது அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 20 rupees வந்து டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருந்தாலும் அனலிஸ்ட் வந்து லாங் டேர்ம் பொசிஷனில் வந்து எல்டிஎம் என்ட்ரி நல்லா ப்ராஃபிட்டை தரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நல்ல லாங் டேர்ம் பொசிஷனில் இருக்கனால இது வந்து ப்ராஃபிட்டு தான். ஸ்டில் வந்து அவங்க பைக்கால் தான் சொல்கிறாங்க. அதனால எல்டிஎம் என்ட்ரி வந்து ரேலி ஆச்சுது. அப்புறம் நெஸ்லே பார்த்திங்கன்னா 869 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருந்துச்சு ஒரே நாளில். இது 3.74% அப்பு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து அவங்களோட போர்டு வந்து ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு 140 rupees வந்து ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் தான் அதோட நெட் ப்ராஃபிட் வந்து 37% வந்து ரைஸ் ஆகிருக்குது. ஸோ இவங்க வந்து ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நெஸ்லே வந்து ஒரு ஸ்டாக்கு 24,132 இருக்குது. ஸோ இது ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா ஸ்ப்ளிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.10ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து 10 ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா 24,000 இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து 2,400 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ எல்லாருமே வாங்குற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு வந்து 24,000 கொடுத்து யாருமே வந்து நெஸ்லே ஸ்டாக்கை வந்து ரொம்ப வாங்க விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குகிற அளவுக்கு இனிமேல் இது வரலாம். அப்புறம் யூபியில் பார்த்தோம் அப்படின்னா 613 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 5th கண்டினியூஸ் டேவாக வந்து விழுந்துட்டுருக்குது. எஃப்ஐ ஹோல்டிங்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ நியர் ஃப்யூச்சரில் வந்து யூபிஎல்லில் அப்சைடு எதுவும் போகாது. அது மட்டும் இல்லாமல் அக்ரோ கெமிக்கலோட டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரொம்பவே சரிஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து யூபிஎல் வந்து விழ வச்சுருக்குது. அப்புறம் டெக் மஹேந்திரா பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இவங்களோட ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரிவ்யூ வந்திருக்கு, ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அசியூம் பண்ணி. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயமா இல்லாததுனால டெக் மஹேந்திரா விழுந்துருக்குது. விப்ரோ பார்த்திங்கன்னா அதோட ரெவன்யூ வந்து 1% வந்து குறைஞ்சிருக்குது. மொத்தமாக அவங்களோட ரெவன்யூ 22,516 இருக்குது. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 7.5 விழுந்திருக்குது. ஸோ இதனால் விப்ரோ வந்து விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து செகண்ட் கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்கிறாங்க. 1,093 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 4th கண்டினியூஸ் டேவாக பை தான் பண்ணியிருக்கிறாங்க. 736 crore பை பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணிசமான அளவுக்கு விழுந்திருக்குது. டவ் வந்து 250 பாயிண்ட்ஸும், S&P 500 36 பாயிண்ட்ஸும், நாஸ்டாக் வந்து 128 பாயிண்ட்ஸும் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஷரி ஈல்டு வந்து 5%க்கு போனது தான். ஸோ அது 5% சுற்றியே இருக்கிறது வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பயங்கரமாக விழுந்துட்டுருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா 93.05 இருக்குது பிரெண்ட்டு. ஸோ இது வந்து அந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை கன்சர்ன்ஸ்னால வந்து இது கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது க்ரூடு.
அப்புறம் கரன்சி பார்த்திங்கன்னா USD 83.24 இருக்குது. பெரிய சேஞ்சஸ் எதையும் மேக் பண்ணல அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1986க்கு போயிட்டு 18 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.